கதாநாயகி சரோஜாதேவி நடிக்கத்தான் வந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடிக்கவில்லை. நடிகர் திலகத்தினுடைய கதாபாத்திரம் முழுமையாக பிடித்து அவர் நல் இதயம் கொண்டவர் என்பதை உணர்ந்து இவர் ஒரு சூழலில் நிச்சயமாக நடிகர் திலகத்தை காதலித்தே விட்டார். இதுதான் கதை. ஆனால் திரைக்கதையில் சிவாஜியை காதலிக்க வந்த சரோஜாதேவி காதலில் நடிக்க வந்தவர் உண்மையிலேயே காதலில் விழுந்து விட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்கின்ற பாடல்தான் கை கொடுத்தது. இது ஒரு சாதாரண காதல் பாடல் அல்ல. இந்த கதையின் முக்கிய அடி ஆதாரமாக அடி நாதமாக விளங்கக்கூடிய பாடல் இது. இந்த சூழலை புரிந்து கொண்டு, இந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டு மெல்லிசை மாமன்னர்கள் மெட்டமைத்த விதம், கவியரசர் கண்ணதாசன் பாடல்களை அந்த வார்த்தைகளை வார்த்து கொடுத்த விதம், சுசிலா கனிவோடு பாடி கொடுத்திருக்கும் விதம், சரோஜாதேவி இதன் தன்மையை உணர்ந்து நடித்த விதம், இதில் எதையுமே புரிந்து கொள்ளாமல் யதார்த்தமாக நடித்து கொடுத்திருந்தார் நடிகர் திலகம்.